ஹாய். நிறைய பேர் வெளியே ஷாப்பிங் போகும்போது இந்த டீ கடையில் வந்து சமோசா பார்த்தாங்கன்னா கட்டாயம் அதை வாங்கணும்னு அவங்களுக்கு டெம்ட் அடிக்கும். எனக்கும் அப்படி தான். டீ கடையில் போய் டீ குடிக்க மாட்டோம், பட் ஆனால் சமோசா வாங்கணும்னு ஆசைப்படுவோம். நமக்கு வந்து சமோசாவையே வந்து நிறைய வெரைட்டிஸ் தெரியும். ஒரு நார்த் இந்தியன் சமோசா, இந்த டீ கடை சமோசா வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். நமக்கு வந்து ஈஸியாக செய்ய முடியும், அது வீட்லேயும் அதே டேஸ்ட்டை கொண்டு வர முடியும். வீட்டில் இன்னும் கொஞ்சம் கூட வெஜிடபிள்ஸ் போட்டு அதை இன்னும் கிறிஸ்பாக செய்ய முடியும். அது ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய முடியும். அதைத்தான் நான் இன்னைக்கு யோசித்தேன். எனக்கு வந்து இந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. என்ன சாப்பிடணும் அப்படின்னு திருப்பி இந்த முறுக்கு சீவல் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து இன்னைக்கு சமோசா செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். சமோசாவுக்கு தேவையான ஃபில்லிங்ஸு செய்கிறதுக்கு வந்து நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, வெங்காயம் எடுத்திருக்கேன், ஹாஃப் பாயில்டு பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன், கேரட்டு, கேபேஜ், அது போக சில்லி பவுட்ரு, உப்பு, கரம் மசாலா பவுட்ரு, இவ்வளவு தான். இதை வந்து நம்ம இது பண்ணி இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம். வதக்கிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கிடலாம். பொட்டேட்டோ மட்டும் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போடணும். இதுவுமே ஹாஃப் தான் இருந்தால் போதும். கருவேப்பிலை, உப்பு போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் தேவையான உப்பை இப்போ போட்டுக்கலாம். இதோட இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிடலாம். உருளைக்கிழங்கு இன்னும் சின்னதாக கட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு காரம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும்னு நினைக்கிறவங்க வெங்காயம் வதக்கும் போதே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் உள்ளே இருக்கிறது. கரம் மசாலா பவுடர், கொத்தமல்லி தூவியாச்சு. இனி வந்து இது சமோசா போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஆறுனா நல்லாயிருக்கும். ஆறட்டும். இவ்வளோ குக் பண்ணது போதும். கேபேஜெலாம் இனி சமோசா போடும்போது அதுக்குள்ளே கொஞ்சம் வேகும், போதும், அவ்வளோ போதும். சமோசா பேட்டிஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து நான் மைதா மாவு இந்த கப்புக்கு 1 கப்பும், கோதுமை மாவு 1 கப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக கோதுமை மாவில் போடுறதுனாலும் போடலாம், மைதா மாவில் போடுறதுனாலும் போடலாம். நான் மாவில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை பேட்டிஸ் தயாரிக்க போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். பேட்டிஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாவை வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிடுவோம். சப்பாத்தியை விட இன்னும் கொஞ்சம் தின்னாக தேய்க்கிறதுனாலும் தேய்ச்சிக்கலாம். அதனால தான் நான் கோதுமை மாவை சேர்த்தேன். கோதுமை மாவு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கூட நைஸாக வரும். இந்த மாதிரி தின்னாக தேய்ச்சி நம்ம சப்பாத்தி இது தோசை தவாவில் வந்து சும்மா லேசாக போட்டு எடுத்துட்டோம்னா அந்த பேட்டிஸ் ரெடி ஆயிடும். அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும். இந்த வாரம் சட்டி சூடாயிருச்சு. நான் வந்து இதை போட்டு இது ரொம்ப அப்படியே இந்த ரெட் டாட்ஸ் வர்ற மாதிரி, ப்ரௌன் டாட்ஸ் வர்ற மாதிரிலாம் போடக்கூடாது. சப்பாத்தி மாதிரிலாம் போடக்கூடாது. இது நல்லா கொஞ்சம் லேசாக அப்படியே இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடணும். இந்த
தெரியும். நான் இது ஃபஸ்ட்டு இதுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட திருப்பி போடுறேன். ஆனால் அடுத்தடுத்து போடும்போதெல்லாம் நமக்கு தெரியும் இது வந்து ஒரு மாதிரி ஹாஃப் குக்டாக இருக்குங்கிறது தெரியும். அதனால் எடுத்துடலாம். போதும். இதே மாதிரி எல்லா இதையும் போட்டு எடுத்துடணும். சமோசா ரெடி ஆகும்போது அதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் போட்டு ஒட்டுறதுக்கு வந்து இந்த மைதா மாவு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கிடுவோம். இது 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டோம்னா அதை ஒட்டுறதுக்கு பிரியாமல் இருக்கும் சமோசா. இந்த மாதிரி பேட்டிஸில் இந்த அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுவோம். இதில் நமக்கு தேவையான அளவு குட்டி குட்டியாக போட்டுக்கிடலாம். இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போனாலும் இதை வந்து சமோசா போட்டுக்கிடலாம். நம்ம இப்போ போட்டு வச்சுருக்க சப்பாத்தியை வந்து இப்போ பாதியாக கட் பண்ணி இப்போ இது வந்து உங்களுக்கு பெரிய இது வேணும்னா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை இதை விட நீங்கள் சின்னதாக போடணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயும் ஹாஃபாக இது பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி போட்டுக்கிடலான்னு நினைக்கிறேன். இதை இந்த மாதிரி மடித்து இதில் வந்து பேஸ்ட்டை இது பண்ணி ஒட்டிடணும். ஒட்டிட்டு இதில் ஃபில்லிங்ஸ் போட்டு முதல்ல இதை மடக்கி விட்டு இதில் இது பண்ணிட்டால் ஒட்டிக்கும், பிரியாது. இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம சமோசா போட்டு எடுப்போம். இன்னும் நல்லா சூடாகிடுச்சு. அருமையான நம்ம சமோசா ரெடி ஆகிட்டுருக்குது. இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு நமக்கு தேவையான நேரம் கூட நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிடலாம். இப்போ ஈவினிங் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்நேரம் போட்டு எடுத்துக்கிடலாம். இது செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் கூட ஒரு டப்பாவில் வச்சிடலாம். வச்சுட்டோம்னா நமக்கு தேவைப்பட்ட நேரத்தில் இப்போ சுட்டு எடுத்துக்கிடலாம். இது நம்மளால் வீட்டில் செய்ய முடிஞ்சு ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இல்லை நான் இதில் வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேங்கிறதே வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கலந்து வெறுமனே பொட்டேட்டோ மட்டும் கிடையாது, வெஜிடபிள்ஸ் கலந்து போடுறோம் அப்படிங்கிறதுமே வந்து இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் இது எல்லாம் போட்டு எடுக்கிறேன். எப்படி வந்திருக்கு, சூப்பராக இருக்குது இல்லை? நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோம்னா நம்மளுடைய வீட்டையே நம்ம அழகாக செய்யலாம். எனக்கு வந்து ஒரு சமோசாவும் ஒரு ஷேப்பில் இருக்குது, பரவாயில்ல. யூனிஃபார்மாக எனக்கு வரல. அது வந்து நம்ம ரெகுலராக செஞ்சு பழக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு யூனிஃபார்மாக வரும். இல்லாட்டி நம்ம வந்து ரவுண்டாக போட்டு சின்ன குட்டி குட்டியாக பூரி சைஸில் போட்டு கட் பண்ணி போட்டிருந்தா கூட நமக்கு வந்து யூனிஃபார்மாக வரும். நான் வந்து கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாக போட்டு கட் பண்ணதுனால அது கொஞ்சம் அன்ஈவன், ஒன்று வேறு சைஸில் இருக்குது. இருந்தால் கூட சூப்பரான டேஸ்ட்டு. நம்ம ஹைஜீனிக்காக செஞ்சது, நம்ம செஞ்சது, அது ஸ்பெஷலாக நம்ம செஞ்சது அப்படிங்கும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிஜமாக இந்த நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஒத்து வர மாதிரி நம்ம பண்ணுவோம். அதனால் அது வந்து இன்னும் நமக்கு ரொம்ப நமக்கு இன்னும் அது வந்து அதிகபட்ச சுவையாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், எனக்கு கமெண்ட் போடுங்க.